ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கூட சில பேருக்கு இந்த வேல்வ்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா கூட ப்ளீடிங் வரும். மைட்ரல் ஸ்டெனோசிஸ், வேல்வ்ல மைட்ரல் ஸ்டெனோசிஸ் அடப்பு இருந்துச்சுன்னா அதுல கூட ப்ளீடிங் வரதுக்கு வாய்ப்பு. ஸோ எதனால நமக்கு ப்ளீடிங் வருதுன்றத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ். அதாவது என்னென்னலாம் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, முதல்ல ஒரு எக்ஸ்ரேல சரியா தெரியல அப்படின்னா நம்ம சிடி ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும். சிடி ஸ்கேன், எக்கோ பண்ணணும், பிளட் டெஸ்ட் பார்க்கணும். இதெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே நார்மலா இருக்குன்னா சில பேருக்கு ரத்தம் உரையிற தன்மையே கம்மியா இருக்கும். ஸோ ப்ளீடிங் டெண்டன்சி ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கூட சின்ன சின்ன இருமல்ல கூட அவங்களுக்கு ப்ளீடிங் ஜாஸ்தியா வரும். ஸோ ரத்தம் உரையிற தன்மையும் நம்ம பிளட்ல பார்க்கணும். ஸோ ப்ளீடிங் டைம், கிளாட்டிங் டைம், பிடிஐஎன்ஆர் அப்படின்ற பிளட் டெஸ்ட் எல்லாம் மூலமா நமக்கு ரத்தம் உரையிற தன்மை தெரியும். இதெல்லாமே ஒரு பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ பேஷண்ட்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறோம்ன்றத எப்படி டிசைட் பண்ண போறோம்னா, அந்த அளவு எவ்வளவு ரத்தம் வந்து அவங்க இருமல் சளியில வருதுன்றத பொறுத்து தான். கம்மியா ரத்தம் வரதுக்குலாம் பெருசா ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லை, சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் தான். இன்ஃபெக்ஷன் இருந்தா அதை ட்ரீட் பண்றது, டிபி இருந்தா அதை ட்ரீட் பண்றது, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ட்ரீட் பண்றது, இப்படிதான் பண்ண போறோம். ரொம்ப அதிகமா ரத்த கசிவு இருக்கு, ஒரு நாளைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, ஒரு 24 மணி நேரத்துல அவங்க 50 எம்எல்க்கு மேல எடுக்கிறாங்க, இல்ல தொடர்ந்து ஒரு 100 எம்எல்ஆ ஒரு வாந்தி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹீமோகுளோபின் டக்குன்னு குறையும். அது மட்டும் இல்லாம அந்த எடுக்கிற ரத்தம் வந்து எங்க போய் சேரும்னா நுரையில தான் சேரும். ஸோ அது வந்து என்னன்னா ஆஸ்பிரேஷன், அதாவது நமக்கு ஆஸ்பிக்சியா அண்ட் ஆஸ்பிரேஷன், மூச்சு விடவும் சிரமம் இருக்கும், ரத்தம் கக்குற அந்த ரத்தம் எங்க போயினா நம்ம மூச்சு குழாயில அடைச்சிக்கும். ஸோ இது ரெண்டுமே ப்ராப்ளம் தான். ஸோ இதையுமே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப அளவு அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்க கண்டிப்பா அட்மிஷன் போடணும். அட்மிஷன் போட்டு அவங்க பேசிக் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு ரத்தம் கம்மியா இருக்கிற பட்சத்துல ரத்தம் ஏற்றணும், அது ஒண்ணு. இன்னொன்னு இந்த ரத்தம் எங்கேருந்து ப்ளீட் ஆகுதுன்னு பார்த்து அதை அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. பிராங்கியல் ஆர்டரி எம்போலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரத்த குழாயை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி ஆன்ஜியோ மூலமா அதுல ஒரு காயிலோ இல்லைன்னா ஒரு ஒரு பாலிவினைல் ஆல்கஹால் சொல்லுவோம் பார்ட்டிகல்ஸ், அதை இன்ஜெக்ட் பண்ணி அந்த ரத்த குழாயை அடைக்கிறது. இது தற்காலிகமான ப்ரொசீஜர் தான். இதுவும் மீறி எனக்கு ரத்தம் ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருக்கு வாந்தில அப்படி இருமல் சளியில அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சர்ஜரி தான்.